பூர்த்தி இல்லைன்றத விட இப்போ தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரத்துக்கு இடையில நிறைய இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் போட்டித் தேர்வுக்கு வந்து இளைஞர்களுக்கும் முன்னுரிமையை கண்டிப்பாக இந்த அரசு வந்து முன்னுரிமை கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ 2ஆம் நிலை காவலத்திற்கான அறிவிப்புகள் அது சம்மந்தமாக எதுவுமே வந்து இந்த அரசு எதுவும் கொடுக்கலைங்க. நான்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வருஷம் எக்ஸாம் வரும்னு சொல்லி. ஆல்ரெடி திமுக ஆட்சியிலே 2026 வருடம் தேர்வு நடைபெறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த தாவைக்க அரசு 2026 நடைபெற இருக்கிற தேர்வை 2027க்கு மாற்றி வச்சுருக்கிறாங்க. இது ரொம்ப வருத்தத்தையும் பல ஆண்டுகளாக தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இடையில ரொம்ப சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. ஏன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுங்கிறது வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். அடுத்த வருஷம் 2026 நடைபெற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தா எங்களை மாதிரி கடைசியாக இருக்கிற ஏஜ் இருக்கிறவங்கலாம் எழுதுறதுக்கும் வெற்றி பெறத்துக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக மேடம், ஃபஸ்ட்டு எஜுகேஷன் இருந்தால் தான் ஒரு நாலேஜபிளாக எல்லோரும் வந்து